Hello friends, good morning everyone. ஸோ நேற்று எந்த மாதிரி நடந்தது யூஎஸ் ஆயில் அண்ட் க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அகைன் வந்து ஒரு செல்லிங் தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5925 ஒரு நல்ல ஃபால், மறுபடியும் ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆனது. ஸோ ஃபால் ஆனவொடனே இந்த இடத்துல வந்து ஒரு ரெக்கவரி 5760. ஸோ 5760 வந்து ஒரு ரெக்கவரி எடுத்துகிட்டு ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ், ஒரு 150 பாயிண்ட்ஸ் டவுன் எடுத்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆயிருக்கு ஒரே நாளில். ஸோ இன்னைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது டியூஸ்டே மார்க்கெட். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ யூஎஸ் ஆயிலில் வந்து ஒன் டே கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒன் டே கேண்டில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த இடத்துல $69.615 ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஓப்பனிங் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் தான், அதனால க்ளோஸுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கனால மேபி லோ வரைக்கும் வந்துட்டு அகைன் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் 15 மினிட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தான் கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்போவுமே ட்ரையாங்கிள் பேட்டர்ன் க்ரூட் ஆயிலில் நீங்கள் ட்ரா பண்ணணும் சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் இல்லைனா 5 மினிட்ஸில் ட்ரா பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ அதனால் இன்னைக்கு பிரேக் அவுட் பாயிண்ட் ஒரு செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஸோ நேற்று லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோட லோ தான். ஸோ 5825 தான் பார்த்தீங்கன்னா செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் மார்னிங் மார்க்கெட் ஓப்பனே பார்த்தீங்கன்னா இந்த 5825க்கு கீழே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆனால் ஸோ இங்கேருந்து அகைன் வந்து ஒரு 65 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது இதுதான் 5760. ஸோ இங்கே வந்தால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 5825, அதே மாதிரி சப்போர்ட்டுங்கிறது 5760. ஓகேங்களா? ஸோ இது ஒரு கண்டிஷன். அப்படி இல்லாமல் சப்போஸ் இந்த இடத்த ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஒரு 2 கேண்டில் சொல்கிறேன். இந்த 2 கேண்டிலுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஹையை வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று வந்து 1245 15 மினிட்ஸ் கேண்டில் நார்மல் கேண்டில் வச்சுக்கிட்டு 1245 ஹையையும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 21 ஸோ நைட் வந்து 21 o'clock ஹையையும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்கனாலே இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகிற இடம் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி கேண்டில்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து நம்ம வந்து எய்ம் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து இதே பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்துடும். இந்த இடத்துல தான் 65 பாயிண்ட்ஸ் வரும். சப்போஸ் கீழே வராமல் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம மேலே பை சைடில் வந்து ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் க்ரூட் ஆயிலில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன். ஸோ ஈவினிங் ஏதாவது சார்ட் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தால் ஸோ நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன். ஈவினிங் வீடியோவில் வந்து ஸோ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு சார்ட் பேட்டர்ன் வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி சார்ட் பேட்டர்ன் வீடியோஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸுக்கு சப்போர்ட்டே வேலைக்காகாது போல இருக்குது. ஸோ எந்த இடத்துல சப்போர்ட் ட்ராப் பண்ணாலுமே ஸோ அதை வந்து பிரேக் அவுட் தான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன் 273.3 வரைக்கும் வந்தால் ஸோ நமக்கு வந்து செல்லிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா 270 வரைக்குமே வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து நேற்று லோ தான் எடுத்திருக்கேன் 255.5. ஸோ பிரேக் அவுட் பாயிண்ட் நேற்று லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் அகைன் வந்து டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 259.8 தான் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸோட ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு மறுபடியும் ரேலி. நேற்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று ஃப்ரைடே எல்லாம் நமக்கு வந்து ஒரு $72. ஸோ நேற்று வந்து ஒரு $11. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு $6 போயிட்டுருக்கு. அகைன் வந்து ஒரு $20 to 30 வரைக்கும் இன்னைக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதோட எண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 3437 கிட்டத்தட்ட இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஃபாரெக்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு ஸ்விங் ட்ரேடிங் டார்கெட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 + 37 $57 வரைக்கும்
மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப எம்சிஎக்ஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா எம்சிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டே நடந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு, பட் ஃபாரெக்ஸில் இன்னும் பிரேக் அவுட் வந்து நடக்கலை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் எம்சிஎக்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கனால கண்டிப்பாக ஒரு 2000 பாயிண்ட்ஸ் ஆச்சு. ஸோ நம்ம கோல்டில் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். அகைன் வந்து கொஞ்சம் வந்து மேலே வந்திருக்கு, ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர். ஸோ காப்பர் நினச்ச மாதிரியே நேற்று வந்து இந்த இடம் சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ டார்கெட் வந்து 890 சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7.85 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 to 4 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சம் இறங்கி ஓப்பன் ஆனால் கூட இந்த 881 தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.